அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ஹிதாயா. கணவன் மனைவி இடையே அன்பு அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஒரு வழிமுறையை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த வீடியோவோட கடைசியில ஒரு துஆவையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எத்தனையோ குடும்பங்கள்ல கணவன் மனைவி சண்டைன்றது ரொம்பவே சாதாரணமா போயிருச்சு. தாய் தந்தையரோட சண்டைய பார்த்துட்டு எத்தனையோ குழந்தைகள் மன ரீதியா ரொம்பவே பாதிச்சிருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம குடும்பத்திலையும் சந்தோஷம் தினமும் நிறைஞ்சிருக்கும். நிறைய குடும்பத்துல சண்டை ஆரம்பிக்கிறதே தன்னோட உழைப்ப உதாசீனப்படுத்துறதுனால தான். எத்தனையோ சைக்காலஜி டாக்டர்ஸும் இதை தான் சொல்றாங்க. ஒரு பெண் தன்னோட கணவனுக்கு வேண்டி எத்தனையோ பணிவிடைகள் செய்யறாங்க. துணி துவைக்கிறது, சாப்பாடு செய்யறது, வீட்டை சுத்தமா வைக்கிறது, குழந்தைகளை பாத்துக்கிறதுன்னு தன்னோட வாழ்க்கையில முக்காவாசி நேரத்தை இதுக்கே அவங்க அர்ப்பணிக்கிறாங்க. இதையெல்லாம் செஞ்சாலும் சில ஆண்கள் தன்னோட மனைவி செய்யற வேலையில தவறு சுட்டி காட்டிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி கணவன் மனைவி ஒருத்தருக்கொருத்தர் போதுமான நேரத்தை செலவிடாம இருக்கிறதும் இன்னொரு முக்கியமான காரணம். இப்போலாம் நிறைய வீட்ல கணவன் தன்னோட மனைவி கிட்ட அதிகமா பேசி பழகிறதே இல்ல. வீட்டுக்கு வந்த உடனே மொபைலை யூஸ் பண்ற கணவர்கள் தான் அதிகம். ஆண்கள் தன்னோட குழந்தைகள் கூடயும் மனைவி கூடயும் பேசி சிரிச்சு விளையாடினாலே தங்களோட களைப்பெல்லாம் காணாம போயிரும். அதே மாதிரி ஒரு நாள் ஒரு வேளையாவது குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிடுங்க. ஏன்னா ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடும் போதுதான் ஒருத்தருக்கு சாப்பாடு பரிமாறும் போது அன்பு அதிகமாகும். இனி கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்க ஒரு துஆவை சொல்லித்தரேன். அல்லாஹும்ம அஸ்லிஹ ذات பைனினா வ அல்லிஃப் பைன குலூபினா யா அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹும்ம அஸ்லிஹ் ذات பைனினா வ அல்லிஃப் பைன குலூபினா யா அர்ஹமுர் ராஹிமீன். இந்த துஆவை மறக்காம ஒரு நாளுக்கு ஒரு முறையாவது ஓதுங்க. அல்லாஹ் நம்ம எல்லாரோட குடும்பங்களிலும் சந்தோஷமும் அன்பையும் அதிகமாக்குவானாக. இன்ஷா அல்லாஹ், ஆமீன். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மரணித்த பிறகும் உங்களுக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வீடியோவை ஜாரியான சதகாவா நினைச்சு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹு தஆலா நாம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஹைரும் பர்க்கத்தும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.